ஐயா வணக்கங்க ஐயா. மலேசியாவிலேருந்து சரவணன் பேசுகிறேன். ஐயா எங்கள் ஊரில் இப்போ ஒரு தைப்பூசம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சைய கொண்டு வருவாங்க. அதே மாதிரி வருஷா வருஷம் தைப்பூசம் வர்றப்ப, இந்த பால் அபிஷேகம் பண்ணுறதுனால பாலெல்லாம் வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில கூற்றுகள வைப்பாங்க. அந்த பால ஏழை பாழைங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன அவங்ககிட்ட கேட்க இருக்கிறேன்னா, இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த அது அதோட அதோட பெனிஃபிட்ஸ் அது எதுக்கு செய்றாங்க அபிஷேகம்? அதனுடைய தத்துவம் தான் என்ன? அது இந்த மாரி சொல்றாங்களே வேஸ்ட்டா போகுது அப்படின்னு சொல்லி. என்ன பொறுத்தவரைக்கும் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அது ஏதாவது ஒரு ரூபத்தில பலனா சேரும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அத பத்தி கொஞ்சம் நீங்க தெளிவா எனக்கு தனிப்பட்ட முறையில நீங்க சொன்னாலும் சரி, அத பத்தி வீடியோ போட்டாலும் சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. ஹரிவோ மகா காளி. சரவணா, இது உமக்கு மட்டும் எழக்கூடிய சந்தேகம் அல்ல. நம்மில் பலருக்கு அவ்வப்போது இது போன்ற சந்தேகங்கள் ஏற்படுவது ஒரு இயற்கைதான். அபிஷேகத்தால் பால் வீணாகிறதா என்ற ஒரு வினாவுக்கு ஆகம தத்துவ நடைமுறை சார்ந்து அடியேன் எமக்கு அறிந்த சிற்றறிவிலிருந்து சில விளக்கங்களை உனக்கு தர முற்படுகிறேன். ஆலயங்களில் செய்யப்படுகிற அபிஷேகம் என்பது சாதாரண குளியல் சடங்கு அல்ல. அது தேவதைக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிற ஒரு சம்பிரதாயம், அதாவது நிவேதனம். இது யாகத்துக்கு சமமான கர்மம். இது என் சொத்து அல்ல, இறைவனுக்கே என்ற தியாக உணர்வு. ஆகம சாஸ்திரங்களில் அர்ப்பணம் செய்யப்பட்ட பொருள் மனித உபயோகத்துக்கு அல்ல என்று சொல்லப்படுகிறது. அதனால் அபிஷேகத்தில் பயன்படுத்திய பால் வீணானது அல்ல, தேவதைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பால் என்பது பவித்திரம், சுத்தம், ஜீவசத்துவம். கல் சிலை வெளிப்படையாக உயிரற்றது போல் தெரிந்தாலும் ஆகமப்படி அது பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின் சக்தி நிறைந்த தெய்வ வடிவம். அதனால் உயிரற்ற கல்லில் பால் ஊற்றுகிறோம் என்பது தத்துவ ரீதியில் தவறான புரிதல். ஆனால் இந்த பால் வீணாகிறது என்கிற ஒரு எண்ணம் நடைமுறையில் எழுவது இயற்கைதான். எதனால் அந்த எண்ணம் ஏற்படுகிறது? சாஸ்திர சம்பிரதாயப்படி பால் என்பது ஒரு சாஸ்திரமாக பயன்படுத்த வேண்டியதுதான். ஒரு அளவான அபிஷேகமாக அது அமைய வேண்டும். அந்த பால் வடிகால் வழியாக வெளியேறும். பல நேரங்களில் அது தெய்வ பிரசாதமாக ஒரு பொழுதும் வீணடிக்காமல் பக்தர்களுக்கு விநியோகமும் செய்யப்படும். ஆனால் இத்தகைய ஒரு நிலை ஏற்படாமல் அந்த பால் வெறுமன பூமிக்கு போகிற போது ஜனங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படுவது இயற்கைதான். ஆகமங்கள் அளவுக்கு மீறிய அபிஷேகத்தை ஆதரிக்கவில்லை. அபிஷேக தீர்த்தம், பஞ்சாமிர்தம் பக்தர்களுக்கு வழங்குதல், இவை இருந்தால் இத்தகைய உணவுப் பொருட்கள் வீணாகிற ஒரு உணர்வு ஏற்படாது. புனிதமான உணர்வு மேலோங்கி நிற்கும். பக்தி இருந்தால் மட்டும்தான் அபிஷேகம் அர்த்தம் பெறும். வெறும் ஆடம்பர நோக்கோடு செய்யப்படுகிற செயல்கள், பக்தியற்ற செயல்கள் தத்துவத்தை பழுதாக்கும். இறைவன் எதிர்பார்ப்பது எத்தனை படி பால் எமக்கு தந்தாய் என்பதல்ல, எத்தனை நிறைவாக உன்னுடைய பக்தி மேலோங்கி நிற்கிறது என்பதுதான். அபிஷேக பால் என்பது வீணாகவில்லை. ஆன்மீக ரீதியில் அதை அளவோடும் முறையோடும் செய்ய வேண்டும். ஆகமப்படி அபிஷேகத்தின் நோக்கம் தேவதையின் சக்தியை வெளிப்படுத்துதல், ஆலய சூட்சம மாசுகளை நீக்குதல், அதைக் கண்டு பக்தி பரவசத்தோடு நிற்கும் பக்தரின் அக மாசும் நீக்கப்படுதல், பிராண சக்தியை சீராக்குதல். சிலையை சுத்தமாக்குவது அபிஷேகத்தின் நோக்கம் அல்ல, பக்தரின் மனதை சுத்தமாக்குவதின் ஓர் செயல் வடிவம். அபிஷேகத்திற்கு உரிய திரவங்களாக ஆகமங்கள் சிலவற்றை அனுமதித்திருக்கிறது. அதில் முதன்மையானது சுத்த நீர், தீர்த்தம். அடுத்து பால், சுத்தம், கருணையினுடைய ஒரு அடையாளம். தயிர், ஐஸ்வர்யம். நெய், ஞானம். தேன், இனிமை, அனுக்கிரகம். வெல்லம், பஞ்சாமிர்தம். எதை பயன்படுத்தக்கூடாது?
அழுகிய புளித்து போன பொருட்கள், மனித உமிழ்நீர் பட்டவை, தீட்டு நிலையிலிருந்து வந்தவை, வாசனைக்காக ரசாயன கலவைகள், இத்தகைய விஷயங்கள் சேர்க்கக்கூடாது. ஆகமங்களின் மிக முக்கியமான விதி அளவாதிக்கியம் தோஷம். அதாவது அதிகமான அபிஷேகம் ஒரு தோஷம். தேவையான அளவு மட்டும். திரவம் சிலையின் மேல் மெதுவாக பாய வேண்டும். வெள்ளம் போல் ஊற்றுவது தவறுன்னு சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனால் வீணாக்கமும் தோஷமும் தவிர்க்கப்படும். பல ஆலயங்களில் அபிஷேகத்தை பார்க்கிற போது அங்கு இருக்கக்கூடிய ஜன நெருக்கடி, அளவுக்கு அதிகமாக ட்ரம்மாக இத்தகைய தீர்த்தங்களை வைத்துக்கொண்டு, இத்தகைய அபிஷேக திரவங்களை வைத்துக்கொண்டு சொம்பினால் வேகமாக எடுத்து ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். அத்தகைய பாவம் முறையல்ல. இத்தகைய இலக்கணங்களை பின்பற்ற முன்வருகிற போதே இந்த திரவியங்கள் வீணாக்கப்படுகிற ஒரு எண்ண ஓட்டம் பக்தர் மனதில் ஏற்படாது. இதனால் எழக்கூடிய தோஷங்களும் தவிர்க்கப்படும். அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு திரவம் என்பது தீர்த்தமாக மாறுகிறது. அதை பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். ஆலய வளாகத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு ஊற்றலாம். ஒரு பொழுதும் வடிகாலில் கலந்து வீணாகுவதை அனுமதிக்கக்கூடாது. அப்படி வீணாகக்கூடிய ஒரு அமைப்பை ஆலயங்கள் அனுமதிக்கக்கூடாது. முறையாக அந்த தீர்த்த வடிகாலிலிருந்து தீர்த்தம் பிடிக்கப்பட்டு அவை விநியோகிக்கப்பட வேண்டும். கிராம தேவதைகளுக்கு, தெய்வங்களுக்கு ஆகம விதிகள் பொருந்தாது. அவர்களுக்கென்று தனித்துவமான மரபு சம்பிரதாய விதிகள் இருக்கின்றன. அங்கே இத்தகைய இலக்கணங்களை பேண வேண்டும் என்கிற அவசியமில்லை. அங்கே அந்தந்த சமூக அமைப்புகளுக்கு தக்க அவரவர் பழக்க வழக்கப்படி சில பல சம்பிரதாயங்களை தொடர்ந்து பேணி வருவார்கள். ஹரி ஓம் மகா காளி.